வாடா தம்பி, என்னடா? ம், நாளைக்கு நல்லபடியாக ஏற்றுக்கிறேன் குர்பானி, சரியா? ஓகே. இன்ஷா இறைவனோட கிருபையில் குர்பானி கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா கபூலாக்கி தரணும். இது சிறப்பு என்ன சொன்னால், நானே அறுத்து உரித்து பங்கு போட்டு கொடுக்கலாம்னு நியத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வாட்சிங்க. இன்னொரு சிறப்பாக செஞ்சோன்னா, இதில் இருந்து எந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸும் கலப்பாடப்படலை. ஆமாம், முறையாக குர்பானி கொடுக்கலாம் சொல்லிட்டு நியத்து வச்ச மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வாட்சிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். கடைசியாக 2-3 வருஷமாக கூட்டு குர்பானி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். 2-3 தடவை நான் இல்லாதனால சரியாக கவனிக்கலை. கடைசியாக 2-3 தடவை இருந்து பார்க்கும் பொழுது எனக்கு ஒப்பலை. அது எப்படி கொடுக்குறோமோ அப்படிங்கிற அது இதே தெரியாமல் கொடுக்குறாங்க. கடைசியாக 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த முறையாக பங்கு போடுறதுக்கு முன்னாடியே ஒருத்தன் வாழை எடுத்துகிட்டு போகிறான், ஒருத்தன் ஈரல் எடுத்துகிட்டு போகிறான், ஒருத்தன் சோறுவட்டி கலவாண்டு போகிறான். எனக்கே பிடிக்கல. நான் வாங்கவே இல்லை கடைசியில். நான் அந்த குர்பானியவே அந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சு. அதனால நியத்து வச்சேன் போன வருஷம் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஊருக்கு போகணும், போய் நம்மளே அறுத்து கிடாய் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நியத்து வச்சேன். அல்ஹம்துலில்லாஹ் அந்த அளவுக்கு ஆண்டவன் நிறைவேற்றி கொடுத்துருக்குறான். குர்பானியை ஏற்றுக்கொள்வானாக, ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் குர்பானி என்னோடய கையாலே அறுத்து துவா செஞ்சு நானே அறுத்து உரித்து பங்கு போட்டு 3 குரா பிரித்து சமமாக எல்லா பேருக்கும் கொடுத்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி. இப்போவும் சொல்கிறேன், குர்பானியில் கொஞ்சம் இக்லாஸ் கடைப்பிடிங்க. நிறைய பேர் தெரியாமல் பண்ணுறாங்க. குர்பானி கொடுக்கறது பெருமைக்காண்டி இல்லை, மறுமைக்காண்டி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.